அனைவருக்கும் வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இந்த தேதிக்குள் இது நடந்தே தீரும். அதாவது மார்ச் 13க்குள்ள இது உங்களுக்கு நடந்தே தீரும். அப்படி என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அஷ்டம குரு ஜென்மத்தில் இருக்கிறார் என்பதை தவிர வேறு சில அனுபவங்கள் ரிஷப ராசிக்கு உண்டு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்கள் சகல பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவார். அவரோடு சுக்கிரனும் இணைந்து இருப்பதால் பணப்பற்றாக்குறை இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். திடீர் பணவரவு ஏற்பட வாய்ப்புண்டு. என்றோ கொடுத்த கடன் தானாக வந்து திருப்பி கொடுப்பார்கள். 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் நற்பலன்களும் அதிகரிக்கும். தேர்தல்களில் வெற்றி கிடைக்கும். சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த தேதிக்குள்ளே நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சூரியன் சனி இருவரும் இணைந்து கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகள் கொஞ்சம் குடைச்சல் கொடுப்பாங்க. புதிய முயற்சி எல்லாமே கொஞ்சம் தாமதமாகும். ஸோ இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு நீங்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று விளக்கு போட்டிங்கன்னா இதிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம்.